தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் ஆப்பிள் நிறுவனத்தை பற்றி எமக்கு தெரியாத 10 சுவாரஸ்யமான தகவலை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிவரும் காலங்களில் இது போன்ற ஏனைய டெக் தொடர்பான விடயங்களை பற்றி எம்முடைய சேனலிலே பதிவிடலாம் என்று இருக்கின்றோம். இதற்கு உங்களுடைய ஆதரவை வழங்குவீர்கள் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இந்த தொடரை ஆரம்பம் செய்கின்றோம். வீடியோவுக்குள்ளேயே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளேயே செல்லலாம். இன்று எம்மில் அதிகமானவர்கள் ஆப்பிள் போன்களையும் ஆப்பிள் கம்ப்யூட்டர்களையும் அதிகமாகவே யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் நிறுவனம் எவ்வாறு உருவாகியது என்பதை பற்றின முழுமையான விடயங்களைத்தான் நாம் இந்த தொடரிலே பார்க்க போகின்றோம். முதலாவதாக, ஆப்பிள் நிறுவனம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வோஸ்னிக் மற்றும் ரொனால்ட் வைன் ஆகியவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ரொனால்ட் வைன் என்பவர் இந்த நிறுவனத்திலே செய்வதற்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்று சொல்லி இடைநடுவே விலகிவிட்டார். இந்த நிறுவனத்துக்கு ஆப்பிள் என்று பெயர் சூட்டுவதற்கு கூறிக்கொள்ளக்கூடியவாறு எந்த விதமான காரணமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஆப்பிள் என்பது மிகவும் பிடித்ததாக ஒன்றாக இருந்தது. அதனால் தான் இந்த பெயரையே அவர் தன்னுடைய நிறுவனத்துக்கு சூட்டி கொண்டார். இது முக்கியமான வருமானம் கிடைக்கக்கூடிய துறை என்று சொன்னால் ஐபேட்டை இவர்கள் லான்ச் பண்ணினதன் காரணமாகத்தான் அதிகமான வருமானம் இந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கு கிடைக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தான் ஆப்பிள் நிறுவனத்தினால் முதலாக ஒரு கம்ப்யூட்டரை அறிமுகம் செய்தது. அதற்கு அவர்கள் நிர்ணயித்த விலை என்னவென்று சொன்னால் $667 ஆகும். ஏனென்று சொன்னால் 667 என்கின்ற இலக்கம் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு மிகவும் பிடித்த ஒரு இலக்கமாக இருந்ததனால் அவர் அந்த விலையை நிர்ணயம் செய்தார். இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய முதலாவது லோகோ எதுவாக இருந்தது என்று சொன்னால் சர் ஐசக் நியூட்டனின் புகைப்படத்தை தான் அவர் ஆப்பிள் மரத்துக்கு கீழே இருந்து ஆப்பிள் விழக்கூடிய அந்த காட்சியை சித்தரிக்கக்கூடிய புகைப்படத்தை தான் முதலாவது லோகோவாக அவர்கள் வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் சிறிதாக டெவலப் பண்ணி இப்போது ஒரு துண்டு கடிப்பட்ட ஆப்பிளை அவர்கள் லோகோவாக வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆப்பிள் நிறுவனத்தினால் தான் முதலாக கலர் டிஜிட்டல் கேமராவை அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு அவர்கள் சூட்டிய நேம் என்னவென்று சொன்னால் குயிக் டெக் 100 என்று இதற்கு பெயர் சூட்டினார்கள். 1997 முதல் 2011 வரை சிஇஓவாக இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இந்த நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சம்பளம் வெறுமனே ஒரே $1 தான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய நிறுவனத்தை எவ்வாறாவது டெவலப் பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்ததன் காரணமாக அவருடைய வருமானத்தை பெரிதுபடுத்தாமல் இந்த வேலையை தொடர்ந்தும் செய்தார். 2017ஆம் ஆண்டு காலை 9:47 மணி அளவில் தான் முதலாவதாக ஐபோன் அறிமுகம் செய்யப்பட்டது. அதனால் தான் இன்று வரை ஐபோன் லான்ச் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய நேரம் 9:47 அனைத்து ஐபோன்களிலேயும் காணப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு இவர்கள் ஆரம்பித்த இந்த ஆப்பிள் நிறுவனம் என்பது மிகவும் பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்தது. எவ்வாறுன்னு சொன்னால் கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் ஆகிய இந்த 3 நிறுவனங்களுடைய வருமானத்தை விடவும் முதலிடத்திலே இவர்களுடைய வருமானம் காணப்பட்டது. நாம் இந்த வீடியோவில் பார்த்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.